மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகத்தில் அரிய கடல்வாழ் உயிரினங்கள் இனப்பெருக்கம் செய்ய வசதியாக காரங்காடு கடற்கரை அமைந்துள்ளது. இப்பகுதியை வனத்துறையினர் சூழல் சுற்றுலா மையமாக அறிவித்துள்ளனர். இங்கு 5 கிலோமீட்டர் சுற்றளவில் சதுப்பு நில காடுகள் அமைந்துள்ளன. இந்த சதுப்பு நில காடுகளில் கண்ணா செடிகள் கடல்வாழ் உயிரினங்களுக்கு உணவும் உறைவிடமும் அளித்து வருகின்றன. 13 வகையான பறவை இனங்கள் வாழ்கின்றன. சதுப்பு நில காடுகளுக்கு மத்தியில் உள்ள திட்டில் 150 அடி உயரத்தில் வனத்துறையினர் காட்சி கோபுரம் ஒன்றை அமைத்துள்ளனர். காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த கோபுரத்தின் மீது நின்று கடல் மற்றும் காட்டின் அழகை ரசிக்க முடியும். என் ஃப்ரெண்டு சொன்னனால இந்த ஏரியாவுக்கு நாங்கள் வந்தோம். நாங்கள் ஆரம்பத்துலேருந்து வந்ததுலேருந்தே நல்லா இருக்குது. ஃபுட் ஃபெசிலிட்டிஸ்லாம் சூப்பராக இருக்குது. கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த ஆறு வழியாக வந்தாங்க. அப்புறம் கடல்கள் கூட்டிகிட்டு போனாங்க. இந்த பறவைகள்லாம் சூப்பராக இருக்குது. இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு, இந்த டவரு, அதே மாதிரி சேஃப்டியாக எங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. இந்த ஹாலிடேஸை நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணணும். அதேபோல் இப்பகுதியில் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு கடலின் ஆழம் மிக குறைவாக உள்ளது. ஆழம் குறைவாக உள்ளதால் கடலுக்குள் மூழ்கி கடல்வாழ் உயிரினங்களை ரசிக்கவும் முடியும். இதற்கென சுற்றுலா பயணிகளுக்கு பிரத்யேக பாதுகாப்பு உபகரணங்களும் வழங்கப்படுகின்றன. ஸ்னார்க்லிங் பண்ணுறது புது அனுபவம் எனக்கு. இது ஃபஸ்ட் டைம் நான் பண்ண போகிறேன். இந்த ஸ்னார்க்லிங் பண்ணுறப்போ நம்ம எப்போவுமே வெளி உலகத்தையே பார்த்து பழைய போன எங்களுக்கு கடலுக்கடியில் ஒரு உலகம் இருக்குங்கிறத இங்கே எங்களால் புரிஞ்சிக்க முடியுது. காரங்காடுங்கிற ஒரு விஷயம் யாருக்கும் தெரியாமல் இருந்தது. ஆனால் இப்போ நல்லா ஓரளவுக்கு மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இதன் மூலியமாக இந்த கடல் வளத்தை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். கடல் வளத்தை நம்ம பாதுகாக்கிறதுக்கான வழிமுறைகளை நம்ம இங்கேருந்து கற்றுக்கலாம்னு நினைக்கிறேன். படகு சவாரியில் ஈடுபடும் சுற்றுலா பயணிகள் 150 ஆண்டுகள் பழமையான மாதா கோவிலின் கோபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள மேரி மாதாவின் சிலையை தரிசித்தபடியே தங்கள் பயணத்தை தொடர்கின்றனர். சுற்றுலா பயணிகள் இளைப்பாரி தங்கள் பயணத்தை தொடர ஏதுவாக கிடுகு குடில் உள்ளது. இங்கு தரமான உணவு மற்றும் குடிசை தொழில் மூலம் அங்கேயே தயாரிக்கப்படும் கடலை மிட்டாய், சீடை, காரப்பொருட்கள் போன்ற பாரம்பரிய உணவு வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றன. மொத்தத்தில் இந்த காரங்காடு சதுப்பு நில சூழல் சுற்றுலா மையம் அமைதியையும் சுவாரஸ்யத்தையும் விரும்பும் சுற்றுலா பயணிகளுக்கு ஏற்றதாக உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக ராமநாதபுரம் செய்தியாளர் பூபேஷ் சந்திரன்.